பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடுறாங்க. அப்போ வந்து எதுக்காக வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலிலேருந்து மகா வந்து பேட்டி குடுக்குறாங்க? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மகா வந்து செய்தியாளர்கள வந்து சந்திக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க நான் ஏன் பேட்டி குடுக்க வந்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க எழுதின விஷயம் அப்படி. அதுக்காக தான் வந்திருக்கேன்." அப்படின்னோனே, "நாங்க என்ன தப்பா எழுதுனோம்? நீங்க உண்மைய தானே எழுதுனோம். நீங்க உண்மையிலேயே வந்து இந்த இந்த மாரி வந்து பொம்மை செய்றதுக்காக போலையா உங்க வீட்டுக்கு? காசு உங்களுக்கு தேவைப்படலையா? நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலிலேருந்து மருமகளா இருக்கீங்க தானே!" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க நீங்க பண்ணது எல்லாமே கரெக்ட்டு தான். நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டு தான். ஆனா நீங்க சொன்ன விதம் தப்பு. புரியுதா? நான் வந்து காசுக்காகவோ வந்து போனது உண்மதான். ஆனா எங்க வீட்ல வந்து பிரச்சனை இருக்கு. அதனால தான் நான் போனேன்னு எழுதினேன் பாருங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. சரி நீங்க எங்கேருந்து வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்ட பார்த்து கேட்குறாங்க. அவங்க வந்து இந்த மாரி வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலிலேருந்து வரேங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு சொன்னோனே, "கல்யாணம் ஆயிடுச்சு." "சரிங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ உங்க வீட்டுக்காருக்கு வேலை எதுவும் கிடையாதா?" "இல்லையே எங்க வீட்டுக்காரர் நல்ல வேலையில இருக்காரு. நான் வேலை செய்யணுன்ற அவசியமே இல்ல. ஆனா இது என்னோட பேஷன். அதனால தான் நான் வேலை செஞ்சுட்டுருக்கேன். பார்த்தீங்களா, உங்களுக்குன்னு ஒரு ஃபேஷன் இருக்கு. அதே மாரி தான் எனக்கும் இருக்கு. எம் ஏன் நான் மட்டும் வந்து எந்த ஃபேஷன்லயும் நான் இருக்கக்கூடாதா? ஏன் எங்க வீட்ட நம்பி தான் நான் இருக்கணுமா? என் மாமியார் வீட்ட நம்பி தான். இங்க பாருங்க, என் மாமியார் வீட்ல எனக்கு முழு சுதந்திரம் குடுத்துருக்காங்க. என் வீட்டுக்காரரு எவ்வளோ லட்சங்கள் கேட்டாலும் எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. எவ்வளோ கேட்டாலும் குடுப்பாரு. ஆனா அதெல்லாம் வேணாம். நான் வந்து சொந்தமா சம்பாரிச்சு தான் என் வீட்டுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கடவுள் வந்து ஒரு கலைய குடுத்துருக்காரு. அது வழியா வந்து தெய்வ பணிய நான் செஞ்சுட்ருக்கேன். தெய்வ சிலைகள்லாம் செஞ்சு எனக்கு வந்து அதுல வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அதனால இந்த ஒர்க்க நான் பண்ணிட்டுருக்கேன். எங்க வீட்ல எல்லாருமே எனக்கு சுதந்திரம் குடுத்து, "சரி நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு உறுதுணையா இருக்காங்க. மட்டும் இல்ல, "உன் வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ காசு நான் குடுக்குறேம்மான்னு" சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. நான் அதெல்லாம் ஏன் வாங்கல தெரியுமா? நானும் வந்து என்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது என்னோட உழைப்புல நான் தரணும்னு ஆசைப்படுறேன். அத தான் நான் இப்ப பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு தான் என் ஃபேமிலி வந்து என்னோட மாமியார் வீட்டு ஃபேமிலி வந்து சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அத நீங்க தப்பா எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல நீங்க பண்றதெல்லாம். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து அங்க போய் வந்து கஷ்டப்படுறீங்களா மேடம்? இங்க பாருங்க, கஷ்டப்படுறதும் சரி, வேலை செய்றதும் சொல்லிட்டு என்னோட சந்தோஷத்துக்காக நான் செஞ்சுட்டுருக்கேன். அந்த சந்தோஷம் தப்புன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? அப்படின்னோனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. "நீங்க தப்பா எழுதுனது உண்மையா இல்லையா? சொல்லுங்க. தப்பா தானே எழுதியிருக்கீங்க. எங்க வீட்ல என்னமோ நான் வந்து கொடுமைப்படுத்துற மாரி எழுதியிருக்கீங்க. எங்க மாமியார் வீட்ல என்ன அவ்ளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு இந்த அளவு சுதந்திரம் குடுத்துருக்காங்க. எந்த வீட்ல சுதந்திரம் குடுப்பாங்க? சொல்லுங்க. மாமியார் வீட்ல வந்து போயிட்டு இந்த மாரி வந்து செய்யின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பெரிய வந்து ஃபேமிலி. அப்போ கூட இந்த மாரி ஏழை, பணக்காரங்க வித்தியாசம் பார்க்காம அழகா வந்து என்ன அனுப்பிச்சு, "உன்னோட இஷ்டப்படி நீ இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்த அள்ளி குடுத்துறவங்க கிட்ட ரொம்ப கேவலமா அவங்கள பத்தி பேசி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பண்ண வந்து நியாயம் இருக்கா? தர்மமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. "சாரிங்க மேடம். நாங்க இந்த மாரி தப்பா எழுதிட்டோம். மன்னிச்சிடுங்க. உண்மை தெரியாம எழுதிட்டோம். அப்புறம் யாருக்கும் இந்த மாரிலாம் எழுதுற வேலை வச்சுக்காதீங்க. எதுவுமே உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. அதனால வந்து எவ்வளோ பாதிப்பாகும்னு உங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்ல இந்த பேட்டிய பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சூர்யாவும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து இந்த பேட்டிலாம் குடுத்தா நீங்க தான் குடுக்க சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.